ஹாய், ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஒரு தனி டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் முருகனை கும்பிட்றதுக்கு வந்து ஜஸ்டி விரதத்தை அன்னைக்கு கும்பிடணும். அப்புறம் விநாயகரை கும்பிட்ற அன்னைக்கு இன்னைக்கு தான் விநாயகரை கும்பிடணும். சிவனை கும்பிட்ற அன்னைக்குன்னு இன்னைக்கு தான் சிவனை கும்பிடணும். பஞ்சமிக்கு கும்பிடணும், பிரதோஷத்துக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான டேட்டு அந்த மாதிரிலாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக இருக்குது, எதுக்காக கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பொதுவாகவே சொல்கிறேன், சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு டைமோ இல்லை இந்த டேட்டில் கும்பிட்டா தான் அவர் அதை நமக்கு நல்லதாக செய்வார், நம்ம நினச்சதை நடத்துவார், நம்ம கேட்குறத கொடுப்பாரு அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ நம்ம வந்து சாமியை கும்பிடணும் அப்படின்னு நினச்சா நம்ம மனசார எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசார திருப்தியோட நீங்கள் நல்லா கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை வந்து தாராளமாக செய்வார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தாராளமாக செய்வாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம என்ன கிழமை வேணாலும் கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம். ஆனால் வந்து அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தாமல் இருக்கணும். அதே நேரம் அதை தான் சொல்கிறேன், அடுத்தவங்கள மனசை காயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணாலே கடவுள் தன்னால் வருவார். இங்கே வந்து அடுத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு அங்கே போய் கடவுளே எனக்கு நல்லதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அது செய்வாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாமி கும்பிட்றதுக்கும் கடவுள்கிட்ட கேட்குறதுக்கும் நேரங்காலம் நாள் கணக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனசார உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு செய்வாங்க. அப்புறம் இன்னும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாதீங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாதீங்க, ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருந்தாலே கடவுள் உங்கள் பக்கம் நிற்பாங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எப்போ வேணாலும் கடவுள்கிட்ட கேளுங்க, எப்போ வேணாலும் கடவுளை கும்பிடுங்க. கண்டிப்பாக கடவுள் எப்போ வேணாலும் வருவார், எங்கே வேணாலும் இருப்பார். இன்னைக்கு தான் வருவார், இன்னைக்கு கும்பிட்டா தான் நல்லது செய்வார் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. உங்கள் நம்பிக்கை இருக்கு.